இது திருச்சி ரீசேல் ப்ராப்பர்ட்டி. திருச்சி தென்னூர் பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. 2 BHK ஈஸ்ட் ஃபேஸிங், 1009 சதுரடி ஃப்ளாட் ஏரியா வித் கவர்டு பார்க்கிங் 120 ஸ்கொயர் ஃபீட் வரும். யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 420 சதுரடிக்கு மேலே வருதுங்க. நல்ல ப்ரைம் ஏரியா. பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தென்னூர் கண்டோன்மெண்ட், தில்லைநகர், இது எல்லாருக்கும் சென்ட்ரல் லொக்காலிட்டி. இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் 55 lakhs அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபைனல் ப்ரைஸ். இது அவர் 60 lakhs கோட் பண்ணியிருக்காரு. நெகோஷியேட் பண்ணால் 55 ஃபைனல் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபைனலாக இருக்க முடியும். நேரில் வாங்க, வீடை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்தராக நெகோஷியேட் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் நிறைய ப்ரைம் ஏரியா. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், திருச்சி ஜங்ஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரேடியஸ்லேயே இருக்குது. நல்லா ப்ரைம் ஏரியா. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பின்னாடி உழவர் சந்தை இருக்குது. இந்த வீடும் பார்த்திங்கன்னா நல்லா வென்டிலேஷன் வைஸ் சூப்பராக இருக்கும். நல்லா உங்களுக்கு லைட்டிங் ஆகட்டும் நல்லாயிருக்கும். சுற்றிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோ தான் இதெல்லாம், வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லைட்டிங் நல்லாவே இருக்கும். வீடு நல்லா செமி ஃபர்னிஷ்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ ரீசெண்ட்லி பெயிண்டிங்லாம் பண்ணது நல்லாயிருக்கும். நேரில் வாங்க, வீடை பாருங்கள், நெகோஷியேட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய பேர் பாலாஜி. நான் இந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து உங்களுக்கு ஃப்ளாட் காமிக்க வரணும். ஃப்ளாட் பார்க்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா நேரில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் காமிக்கப்படும். ஃப்ளாட்டோட கீ என்கிட்ட இருக்குது. இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு 212 வீடு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது டோட்டலாக. அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பிளாக்கு. 8 பிளாக்கும் சேர்த்து 212 வீடு. இப்போது இந்த க்ரீன் கலர் பெயிண்டிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் கலர் வால் பெயிண்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாகவே ரெகுலர் இந்த கலர்லேயே மாற்றியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வரும்போது இந்த பெயிண்டிங் கூட மாறிடலாம். வீடை பொறுத்த வரைக்கும் வேலை ஒன்றும் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு தான் வச்சுருக்கோம். நெகோஷியேட் பண்ணி ஃபைனல் பண்ணிக்கோங்க ப்ரைஸை. தேங்க்யூ.